தங்கமே, எவ்வளவு தான் நான் மன கஷ்டங்களை தாங்க முடியும்? என் துன்பம் எப்பொழுதுதான் முடியும்? நான் எப்பொழுதுதான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா? என் கவலைகள் எப்பொழுதுதான் முடியும்? எப்பொழுதுதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று ஏங்கி காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? எங்கே தான் பிரச்சனை இல்லை? எல்லா இடங்களிலும் பிரச்சனை இருக்கின்றது. எல்லோருக்கும் மன கஷ்டம் இருக்கின்றது. நிம்மதி எங்கே தான் உள்ளது என்று தேடி அலைந்து கொண்டே இருக்கின்றாய். உனக்குள்ளேயே பல கேள்விகளை நீ கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். எதனால் இத்தனை கஷ்டம்? நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா? நான் ஏதேனும் பாவம் இழைத்து விட்டேனா என்று உன்னை நீயே கேட்டுக்கொள்கின்றாய். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே. இருந்தும் நான் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியுள்ளது? வாழ்வதா வீழ்வதா என்று கூட எனக்கு தெரியவில்லை என்று நீயே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உனது அன்பு குணத்தை, அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய். இப்பொழுது அந்த கெட்ட காலங்களை நினைத்து கூட பார்க்க வேண்டாம். காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே. இனி வருவதெல்லாம் வசந்த காலங்கள்தான். உனது கையை பிடித்து தூக்கி நிறுத்துகின்றேன். இவ்வுலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன். நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இதை செய்தேன். ஆனால் நீ இவ்வளவு கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் வீணாக வடிக்கின்றாய். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வந்தால் உன் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமாகிவிடும். ஆனந்தம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போதுதானே வருகிறது. மனம் மகிழ்ச்சி எப்போது வருகிறது? உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. அதனால் உனது கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாகவே வைத்துக்கொள்ளப் போகின்றேன். ஓம் சாய்ராம்.